சொல்லுங்க. ஆத்தா, என் மவளுக்கு எத்தனையோ இடத்துல வைத்தியம் பார்த்துட்டேன். ஆடாம அசையாம புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கா. நீதான் அவளை ஒரு மனுஷியா மாத்தி காட்டணும். உலக அமைதிக்காக இங்க எல்லா சக்திகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேள்வி நடத்துறோம். அதுக்காகத்தான் இங்க எல்லா சக்திகளும் சேர்ந்து வந்திருக்காங்க. உன் மக உடம்புல அந்த ஆத்தாலையும் இறங்க வச்சு அவளை ஒரு நல்ல மனுஷியா மாத்தி காட்டுறேன். அந்த ஆத்தா வருவாளா? அவ வருவா. மருவத்தூரம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூரு மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி மாயவரம் அபயாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி காலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்தில் சிவகாமி சுங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா கௌடாம்பா சிவகாளி நவகாளி திரிசூலி சுபநீதி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி நன்பாயி குழுமாயி பொன்னா
ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அம்மா தாயே ஓம் சக்தி சக்தி மாலை போடுங்க சரண கோஷம் போடுங்க தைப்பூசம் பிறந்ததுங்க நம்ம அம்மாவின் வாசலில் அன்பாக கூடவே விரதங்கள் இருந்திடுங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் வருகின்ற 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 முதல் 31ஆம் தேதி ஜனவரி 2026 வரை இன்னல் தீர்க்கும் சக்தி மாலை இருமுடி விழா நடைபெற உள்ளது. வழக்கம் போல் பக்தர்கள் அனைவரும் முறைப்படி விரதமிருந்து சக்தி மாலை அணிந்து மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வந்து இருமுடி செலுத்தலாம். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பக்தர்கள் அமைதி நிம்மதியுடன் எந்தவித இடையூறும் இல்லாமல் மனதார தம் வேண்டுதல்களை வேண்டி இருமுடி செலுத்த வேண்டும் எனும் நோக்குடன் சித்தர் பீடத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலின்றி நிதானமாக இருமுடி செலுத்துவதற்கு விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களை தவிர்த்து உங்கள் மாவட்டங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட நாட்களில் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வந்து இருமுடி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் மாவட்டங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நாட்களை தெரிந்து கொள்ள உங்கள் அருகாமையில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றங்களையோ அல்லது மாவட்ட தலைவர்களையோ தொடர்பு கொள்ளலாம். 1. பக்தர்களின் வசதி கருதி விழுப்புரம் மாவட்டம் வழியாகவும் சென்னை வழியாகவும் மேல்மருவத்தூரில் நின்று செல்ல சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2. பக்தர்களின் கார்கள், வேன்கள் மற்றும் பேருந்துகளை நிறுத்துவதற்காக சிறப்பு வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் அனைவரும் அதற்கான இடங்களில் மட்டுமே தங்களது வாகனங்களை நிறுத்த வேண்டும். மாவட்டங்கள் மூலமாக இருமுடி செலுத்த வரும் பக்தர்கள் அவர்களின் வாகனங்களை உரிய பார்க்கிங் இடத்தில் மட்டுமே பார்க் செய்யப்பட வேண்டும். அழைத்து வரும் பொறுப்பாளர்களே வாகன நிறுத்துமிட டோக்கனை பெற்றுக்கொண்டு இருமுடி காணிக்கை செலுத்தும் இடத்தில் காண்பிக்க வேண்டும். ஓட்டுநர்கள் அந்த ரசீதை புகைப்படம் எடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். விரைவு சாலையின் ஓரங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை. 3. இம்முறை சக்தி மாலை அணிந்து வருபவர்கள் ஒவ்வொருவர் சார்பிலும் மேல்மருவத்தூரில் ஜி ஷெட் பகுதியில் அந்த மன்ற தலைவரோ அழைத்து வருகின்ற பொறுப்பாளரோ ஒவ்வொரு தனி நபருக்கான டோக்கனை பதிவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் சிறப்பான QR கோட் அச்சடிக்கப்பட்டுள்ளது. ஜி ஷெட்டில் இந்த QR கோட் உள்ள டோக்கனை பெற்றுக்கொண்ட பின் உணவு கூடம், தியான மண்டபம் வழியாக அருகில் உள்ள டோக்கன் ஸ்கேனிங் மையத்திற்கு வர வேண்டும். இருமுடி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு சக்தியும் தத்தமது QR கோட் உள்ள டோக்கனை பயன்படுத்தியே இருமுடி செலுத்தலாம். QR கோட் ஸ்கேனிங் பகுதியில் ஒவ்வொரு சக்தியும் தமது டோக்கனை காண்பித்து ஸ்கேன் செய்ய வேண்டும். QR கோட் ஸ்கேன் செய்யும் பொழுது ஸ்கேன் செய்யக்கூடிய கருவியில் இருந்து பச்சை நிற ஒளி வந்தவுடன் சித்தர் பீடத்தின் உள்ளே சக்திகள் செல்லலாம். ஒவ்வொருவரும் இந்த QR கோட் உள்ள அட்டையை மடிக்காமல் பத்திரமாக பாதுகாத்து ஒவ்வொரு சக்தியும் எடுத்து வருதல் வேண்டும். இதனைத் தொடர்ந்து இரும்புடி பொருட்களை பிரித்தல் மற்றும் தேங்காய் உடைத்தல் ஆகியவற்றை நாம் மேற்கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து கருவறை முன் சக்தி மாலை அபிஷேகம் செய்து நம் குரு பங்காரு தெய்வத்தையும் தரிசித்து வரிசைப்படி செல்லலாம். 4. இருமுடி காலங்களில் சித்தர்பீட வளாகத்தில் செயல்படும் முதலுதவி மையங்கள் மூலமாக திடீர் உடல் நலக் கோளாறுகள் ஏற்படும் பக்தர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக அவசர ஊர்திகளும் சித்தர்பீட வளாகத்தில் தயார் நிலையில் இருக்குமாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 5. உங்களுடன் வருபவர்கள் யாரையும் நீங்கள் கூட்ட நெரிசலில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் சித்தர்பீட வளாகத்தில் செயல்படும் தகவல் மையத்தை உடனே அணுகவும். உங்களின் இருமுடி டோக்கன் மூலமாக உங்கள் மாவட்ட தலைவரின் விவரங்கள் QR கோட் மூலம் பெறப்பட்டு அவருக்கு நேரடியாக தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கப்படும். இருமுடி தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்.